நம்ம ஜோசப் தமிழ்நாட்டுடைய ஜோசப் அல்லோலியா விஜய் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கார். தமிழ்நாட்டில் வருவாயே இல்லை, எல்லா வருவாயும் வந்து திமுக கை வச்சு அடைச்சிடுச்சு, அதனால எல்லா வருவாயும் இல்லாததுனால எதை நான் நிறைவேற்றுறதுனே தெரியாமல் தத்தளிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜோசப் விஜய் லக்தாதா சொல்லியிருக்காரு. இது எதை ஒப்பிடுதுன்னா, இது அவருடைய அறியாமையும் கையிலாகாத தானத்தையும் தான் காட்டுது. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு எதுல வருமானம் வருது? இப்ப நான் ஒரு 10 ஏக்கரா நிலம் விற்கிறேன். விற்கிறதுல நான் ஒரு கமிஷன் தரணும் கவர்மெண்ட்டுக்கு, வாங்குறவன் ஒரு கமிஷன் தரணும். அதை வீட்டு மணியா ஒருத்தன் போடுறான்னா அவன் ஒரு கமிஷன் தரணும். இப்படி பல விதமான இடத்துல நம்ம வாங்குற சோப்பு, ஷாம்பு, பெட்ரோல் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டுக்கு வருவாய் வந்துட்டு தான் இருக்கு. இந்த வருவாயெல்லாம் யாராலையும் அழைக்க முடியாது. சரி, வேற எது மூலியமாக வருவாய் வரும் அப்படின்னு சொன்னா, புது புது தொழில்கள் ஈர்க்கிறது மூலியமாக அதில் வருவாய் வரும். ஆனா இங்க தமிழ்நாட்டுடைய நிலை, இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் பண்ணல. இவங்க புதிய தொழில் தொடங்குறவங்கள ஈர்க்கிறதையோ, அவர்கிட்ட என்ன குறை நேரம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இங்க வந்து பதிவு செஞ்சு வச்சவங்களையோ கூப்பிட்டு பேசுறதையோ அது தெரியாம இவங்க ரீல்ஸ் போட்டு தானே எம்எல்ஏவா எம்பியா முதலமைச்சர் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ரீல்ஸ் போட்டு இந்த தொழில் தொடங்குற பெரும் முதலாளிகளை ஈர்த்ததுனால் எல்லாரும் ஒரு உஷாராயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் தொடங்குறவன் மேக்சிமம் 1000 கோடிக்கு மேலே தான் அங்கே முதலீடு பண்ணுவான். 1000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடி, லட்சம் கோடின்னு முதலீடு செய்கிறவன் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை பார்ப்பான். ரெண்டாவது இங்கே இருக்கிற அரசுடைய எப்படி நம்பிக்கை இருக்குன்னு பார்ப்பான். எல்லாத்தையும் பார்த்து தான் முதலீடு செய்வான். அது ஒரே நாள் கட்டி ஒரே நாள் கழட்டி எடுத்துன்னு போயிட முடியாது. பல லட்சம் கோடி அவனுக்கு லாஸ் ஆகும். அப்படியாப்பட்ட தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தவர்கள் 90% வேலை முடிஞ்ச தொழிற்சாலைகள்லாம் ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகுதுன்னு என்னைக்காவது ஜோசப் விஜய் யோசிச்சாரா? யோசிக்கல. ஏன் யோசிக்கல? அதுக்கு நேரம் இல்லை. அதை ஓச்சிருந்தாரு போதும். காரணம், இங்கேருந்து தொழிற்சாலைகள் வெளியே போகிறதுக்கு இவங்க மேலே, அரசு மேலே அதிருப்தி இருக்குன்னு நம்பலை. பெரிய பெரிய தொழிற்சாலைகள், புது புது தொழிற்சாலைகள் நம்பாததுனால எல்லாம் வெளியே போகுது. அதை ஈர்க்கிறதுக்கும் எங்கள் அரசாங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்றதுக்கும் இவர் பேச முன்ன வரல. அது பேசியிருந்தா எவ்வளவோ விஷயம். அதை விட்டுட்டு திமுக அடைக்குதுன்னா, திமுக எந்த வருவாயும் தமிழ்நாட்டு வருவாயும் அடைக்காது. இது உங்களுடைய அறியாமையும் உங்களுடைய முட்டாள்தனத்தையும் தான் காமிக்குது. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் என்னால் முடியல, எல்லாத்தையும் திமுக வந்து சதி செய்யுதுன்னா நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக இருக்கீங்க? சட்ட ஒழுங்கு சீர்கட்டா திமுகன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் திமுகன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்களை தான் நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறீங்க, சிறுமைப்படுத்திக்கிறீங்க. புதிய புதிய தொழில் தொடங்குறதுக்கான திட்டங்கள் என்ன, அவங்க ஏன் வரலன்னு சொல்லுங்க. உங்களை விட 1000 மடங்கு திறமசாலி சீமான், உங்களை விட 1000 மடங்கு அண்ணாமலை திறமசாலி. இப்படியாப்பட்டவங்கிட்ட நாடு கொடுக்காம உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. எடப்பாடி காலத்தில் எத்தனை தொழிற்சாலை உள்ள வந்துச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்னன்னு பாருங்க. மக்களுடைய வேலையை செய்யுங்க. நீங்க முதலமைச்சர் இன்னும் திரைப்படத்தில் பேசுற மாதிரியே பேசினா எப்படி விளங்கும்? இந்த நாடு விளங்குமா?